டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எஃபெக்ட்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த டி அப்படிங்கிற லேயர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாண்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் உங்களுக்கு ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணி வைங்க. ஸோ வச்சுட்டு நம்ம நார்மலி மாஸ்கிங் எப்படி பண்ணுவோமோ அதே ஸ்டெப் தான். ஸோ இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீழ் பக்கம் வந்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃப்எக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இது கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வருது பார்க்கலாம். நான் இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்து காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணி என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் கொடுக்க முடியும் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்டும் கொடுக்க முடியும். பை.